காமன்வெல்த் போட்டியில் பளுதூக்குதலில் வெள்ளி பதக்கம் வென்ற ராஜா முத்துப்பாண்டி நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். இணைய வழியில் அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய வெற்றியால் இன்று தேசமே பெருமை கொள்கிறது. அந்த மகிழ்ச்சியான தருணம் எப்படி இருந்தது எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா? நம்ம இந்தியாவுக்காகவும் நம்ம தமிழ்நாட்டுக்காகவும் சார்பாக கலந்துக்கிட்டு காமன்வெல்த் கேம்ஸ் 2026 ஸ்காட்லாந்து நடந்ததுல நான் வெள்ளி பதக்கம் வந்து வென்றிருக்கேன். இந்த இதுக்காண்டி தான் நான் லாஸ்ட் ஒரு 13-14 வருஷமா ட்ரைனிங் பண்ணி இந்த மெடல் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 14-15 வருஷமா கடின உழைப்புக்கு கிடைத்த வெற்றியா தான் இன்னைக்கு தேசத்துல உள்ள எல்லா இளைஞர்களுமே இதை பாக்குறாங்க. என்ன மாதிரியான சவால்கள்லாம் நீங்க எதிர்கொள்ள வேண்டி இருந்தது இதுல? சவால் லைக் எனக்கு அது எப்படி சொல்லணும்னு தெரியல. ஆனா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கிறதுக்கு நாங்க மார்னிங் அண்ட் ஈவினிங் டெய்லி வந்து எவ்வளோ ட்ரைனிங் பண்றோம், எங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஒவ்வொரு நேஷனல்ஸ் இன்டர்நேஷனல்ஸுக்கு வந்து எப்படி இருக்கு, அதுக்காக இந்த காமன்வெல்த் கேம்ஸ்க்கு வந்து குவாலிஃபை ரவுண்டுக்காண்டி நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அதெல்லாம் வந்து கடந்துதான் அந்த வெற்றி எனக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு எளிமையான ஒரு குடும்பத்திலிருந்து வந்து சாதிச்சு காட்டிருக்கீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய வெற்றியா தான் இதை நாங்களாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது உங்களுடைய பெற்றோர்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டாங்க. நீங்க அவங்கள்ட்ட பேசுனீங்களா? உங்களுடைய கோச்சஸ்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது இதுல? நான் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரைனிங் பண்ணது வந்து என்னோட சொந்த ஊர் வந்து கோயில்பட்டியில வந்து சங்கர்லிங்கபுரம்னு ஒரு ஊர்ல இருந்து தான் நான் வெயிட் லிஃப்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் மயிலாடுதுறை சாய் போயிட்டு அங்க வந்து நான் ட்ரைனிங் பண்ணேன். அதுக்கப்புறம் நேஷனல் கேம்ப் போயிட்டேன் நான் பட்டியாலா. அப்புறம் இப்போ வந்து நான் இந்த காமன்வெல்த் கேம்ஸ் முன்னாடி என்னோட நேஷனல் சீஃப் கோச் வந்து விஜய் சர்மா சார் கிட்ட தான் ட்ரைனிங் பண்ணேன் இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸா. ஸோ இந்த ப்ரிப்பரேஷன்லாம் வந்து பண்ணி இந்த வெள்ளி பதக்கம் வென்றதுனால அவங்களுக்கு நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கணும்னு நான் விரும்புகிறேன், எங்கள் அப்பா அம்மாவுக்காகவும். அப்புறம் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்தியன் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன், அப்புறம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு பளுதூக்கல் சங்கம் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பளுதூக்குதல் போறதுக்கு உங்களுக்கு அந்த ஈர்ப்பு, அந்த தொடக்க புள்ளி எங்க ஆரம்பித்தது? தொடக்க புள்ளி அதான் எங்க ஊர்ல வந்து சங்கர்லிங்கபுரத்துல வெயிட் லிஃப்டிங் ஜிம் இருக்கு. எனக்கு சின்ன வயசுல வந்து எங்க அப்பா தான் வந்து எங்க மாமா வந்து சொர்ணமுத்துன்னு சொல்லிட்டு அவங்க தான் அங்க ஜிம் இருந்தது. அங்க பிச்சை அவங்க எங்க பெரியப்பா அவங்க 2 பேரும் இருந்தாங்க. அவங்க அந்த ஜிம்ல வந்து எங்க அப்பா சின்ன வயசுல என்னை ஜாயின் பண்ணாரு. அதுக்கப்புறம் அங்க உள்ள போயிட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஆனதுக்கு அப்புறம் அப்படியே ஸ்லோவா வந்து அங்கிருந்து நான் சாய் மயிலாடுதுறைக்கு போய் அப்படியே படிப்படியா நான் இந்த இடத்துக்கு வந்து இருக்கிறேன். நீங்க வெள்ளி பதக்கம் வென்றிருக்கீங்க. இந்த போட்டி எப்படி இருந்தது? ஸ்காட்லாந்துல உள்ள அந்த வீரர்கள் உங்களுடைய அந்த பங்களிப்புலாம் எப்படி இருந்தது? அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் எப்படி நீங்க மேனேஜ் பண்ணீங்க? காம்படிஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க பண்ண ப்ரிப்பரேஷன்ல வந்து ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். காம்படிஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தது. ஆனா இதுக்காக நாங்க பல வருஷம் வந்து உழைச்சிருக்கிறதுனால இதை வந்து எங்களால ஹேண்டில் பண்ண முடிஞ்சுச்சு. சதீஷ் சிவலிங்கத்துக்கு அப்புறம் நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மெடலை வந்து நீங்க அடிச்சிருக்கீங்க. அதற்கான உத்வேகம், அந்த பங்களிப்புலாம் எப்படி இருந்தது? நான் ஆக்சுவலா சதீஷ் அண்ணன் வந்து என்னோட சீனியர். ஏன்னா அவங்க வந்து 2018 வந்து காமன்வெல்த் கேம்ஸ் வந்து கோல்டு வந்து வின் பண்ணியிருந்தாங்க தமிழ்நாட்டுக்கு. ஸோ நானும் அந்த காமன்வெல்த் கேம்ஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் வந்து 6ஆவதா வந்து அந்த காமன்வெல்த் கேம்ஸ்ல வந்து நான் பிளேஸ் பண்ணியிருந்தேன். அவருக்கு அப்புறம் நான் 2018 அப்புறம் 2026 நான் வெள்ளி பதக்கம் வென்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பளுதூக்குதல்ல வந்து இளைஞர்கள் அதிக அளவில் இந்த மாதிரி போட்டிகளில் பங்கேற்பதற்கு என்னென்ன விஷயங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கு? அதான் இப்போ முதல்ல நம்ம வந்து படிப்படியா போறதுக்கு இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், அப்புறம் நேஷனல்ஸ் இந்த மாதிரி வந்து காம்படிஷன் வந்து நம்ம அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். உங்களை போல விளையாட்டுத்துறையில சாதனை படைக்க துடிக்கிறாங்க இல்லையா, அந்த தமிழகத்தை சேர்ந்த இளம் வீரர்களுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்க வந்து பண்றாங்க. இப்போ நம்ம சென்னையில வந்து எஸ்டிடியோட இது வந்து சென்டர் இருக்கு. அப்புறம் நிறைய அகாடமிஸும் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. இன்னும் இதுக்கப்புறமும் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து வெயிட் லிஃப்டிங்காக நிறைய அகாடமிஸ் கொண்டு வரும்போது நிறைய பசங்க வந்து பொண்ணுங்க எல்லாம் பண்ணும்போது நமக்கு இன்னும் வெயிட் லிஃப்டிங்ல இருந்து நிறைய அச்சீவ்மெண்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டில இருந்து கொண்டு வர முடியும். நிச்சயமா இது மாதிரி இன்னும் நிறைய நீங்க மெடல் எல்லாம் வாங்கணும். இன்னும் அடுத்ததா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒலிம்பிக் அடிக்கணும் அப்படின்றது தான் உங்களுடைய இலக்கா இருக்கும். அதுக்கு தமிழக அரசுல இருந்து உங்களுடைய உதவிகள் எது எதிர்பார்ப்புன்னா என்ன சொல்லுவீங்க? ஆல்ரெடி வந்து நம்ம சிஎம் வந்து எனக்காக ஹை கேஷ் வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க கவர்மெண்ட் வந்து இதுக்கப்புறம் வந்து எனக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணும்போது இன்னும் எனக்கு நல்லா வந்து அடுத்த லெவல்ல போறதுக்கு எனக்கு நல்லா இருக்கும். தமிழகத்துல தென் மாவட்டங்களிலிருந்து போய் இன்னைக்கு நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இது பார்க்கப்படுது. இன்னும் கிராமப்புறங்கள்ல இது போன்ற விளையாட்டுகளை மேம்படுத்துவதற்கு என்னென்ன விஷயங்களை மேற்கொள்ளணும் அப்படின்றது உங்களுடைய யோசனையா இருக்கு? கிராமப்புறங்கள்ல ஆல்ரெடி வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அகாடமிஸ்லாம் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது நல்லாவே போயிட்டு இருக்கு. இன்னமும் வந்து கிராஸ் ரூட் லெவல்ல நம்ம தமிழ்நாட்டில இருந்து பிளேயர் எடுத்துட்டு வர்றதுக்கு கவர்மெண்ட் வந்து இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்து நிறைய வந்து அதுக்காக வந்து கொண்டு வரும்போது ரொம்ப இன்னும் நல்ல பிளேயர்லாம் நம்ம தமிழ்நாட்டில இருந்து இந்தியாவுக்காக ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இப்போ கோவில்பட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு விளையாட்டு ஹப்பாவே இப்போ மாறி இருக்கு அப்படின்றதா சொல்லணும். இன்னும் பிற மாவட்டங்கள்ல இதே மாதிரி ஒரு விஷயங்களை ஏற்படுத்தணும்னா என்னென்ன விஷயங்களை பண்ணலாம்? அதுதான் இப்போ நம்ம இப்போ எங்களோட கோயில்பட்டியில வந்து ஹாக்கிக்காக வந்து எக்ஸலன்சி ஸ்கீம் இருக்கு. அது மாதிரி நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் என்ன கேம் வந்து அந்த இடத்துல ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒவ்வொரு எக்ஸலன்சி இது அவங்க ஆல்ரெடி இருக்கு. அதையே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணும்போது இன்னும் நல்ல பிளேயர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில இருந்து வருவாங்க. தமிழகத்திற்கு மட்டுமில்ல ஒட்டுமொத்த தேசத்திற்கும் நீங்க பெருமை அளித்திருக்கிறீங்க. புதிய தலைமுறையும் உங்களிடம் பேசுவதில் மிகுந்த பெருமை கொள்கிறது. இன்னும் பல பதக்கங்களை நீங்க வெல்வதற்கு புதிய தலைமுறை சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப 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 நன்றி. மிக்க நன்றி இணைப்பில் வந்து பேசிமைக்காக. காமன்வெல்த் போட்டியில் வெள்ளி வென்ற வீரர் ராஜா முத்துப்பாண்டி புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தனது மகிழ்ச்சியை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்னும் பல சாதனைகளை படைப்பதற்கு தமிழக அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் அவர் முன்வைத்திருக்கிறார். காமன்வெல்த் பளுதூக்குதலில் 65 கிலோ எடைப்பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்றிருக்கிறார் ராஜா முத்துப்பாண்டி. அவருக்கு தொடர்ச்சியாக தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். பளுதூக்குதலில் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளி பதக்கம் வென்றிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய பெற்றோர் நமக்கு அளித்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம். 7 படிக்கும் போதே அவன் இந்த பயிற்சிக்கு விளையாட்டுக்கு போறேன்னா சரின்னு இந்த செங்கலிங்கபுரம் சேவக்காட்டுல தான் இதுல வந்து இந்த விளையாட்டுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ரயில்வே பிச்சைங்கிறது சொர்ணமுத்து அந்த அண்ணன் அவங்களும் அந்த அண்ணனும் 2 பேரும் சேர்ந்துதான் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. அந்த நிலைமை இங்க விளையாண்டு 9 படிக்கும் போது மயிலாடுதுறை போனாங்க. மயிலாடுதுறையில இருந்து விளையாண்டுக்கிட்டு அங்க ட்ரைனிங் பண்ணி படிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு அடுத்து அது ஜப்பான் மலேசியான்னு அங்க அதுக்கப்புறம் விளையாட்டுக்கு அங்க போனான். இந்த மாதிரி விளையாண்டு வந்து நாடு விளையாண்டு வந்தான். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பார்த்தேன். மனநல நேரடியா விளையாண்டு பார்க்கும்போது ஒரு தடவை போய் பார்த்துட்டு ரொம்ப சங்கடம், ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்படி கொண்டு நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா அதுக்கு இப்படி அவன் வாழ்க்கை இப்ப நல்லா இருக்கே அப்படின்னு இப்ப ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. சிரமம்னா ஒரு வகையில இல்ல, சிரமம்னா நான் கஷ்டம் எனக்கு ரத்த கண்ணீர் தான், நாங்க ரத்த கண்ணீர் தான் வடிக்கேன். இன்ன வரைக்கும் அவனுக்கு மேலும் நாங்க கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ராஜா முத்துப்பாண்டியின் தாயார் நமக்கு அளித்த அந்த பேட்டினை பார்த்தும் அவருடைய வெற்றி மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார்.